பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் அவங்களுக்காக இந்த கோர்ஸ் நம்ம வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணுற நான் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து அப்துல் சலாம். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் டீச்சிங் ஃபீல்டில் வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். அதனால் நிறைய கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஒரே நிமிஷம். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கு எல்லாருக்கும்? கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குதா? வாய்ஸ் குரல் கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே, நன்றி. சரி, என்னோட பேர் வந்து அப்துல் சலாம். நான் இந்த ஒரு 20 வருஷமா கம்ப்யூட்டர் ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறதுல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அது கூட வந்து நிறைய நிறுவனங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து அவங்க ஆன்லைன்லையும் சரி இல்லை ரெகுலராகவும் நடத்துறதுக்கு வந்து நிறையா அந்த கோர்ஸ்க்கான கரிக்குலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது போக வந்து இந்த ட்ரீம் ஆன்லைன் இன்ஸ்டியூட்டை வந்து இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இதோட ஃபவுண்டராகும். ஓகே, இன்னைக்கு நம்ம கோர்ஸில் வந்து பார்க்க போகிறது என்னன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் தான். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா, இந்த கோர்ஸ் டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸை பற்றி படிக்க போகிறதுனால கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலை பற்றி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூபிளாக ஒரு டைம் ஒருத்தான ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான விஷயம் நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருப்பீங்களோ அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸோட டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலை பற்றி பார்த்துடலாம். கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரை ஒருத்தவங்க வந்து ஒரு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிஷின், இல்லை கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை அப்புறம் செய்யும் அப்படின்னா ஒரு தாட் இருக்க தவிர கம்ப்யூட்டருங்கிறது என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர்ஸான எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ். ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரானிக் மெஷின் தான் வந்து கம்ப்யூட்டர். பட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ். ஃப்ரிட்ஜுனா இப்படி துணி துவைக்குது, வாஷிங் அது மாதிரி ஃப்ரிட்ஜுனா எப்படி ஒரு பொருளை வச்சு பாதுகாக்கிறோமோ, வாஷிங் மிஷின் எப்படி ஒரு துணி துவைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான தகவலை வந்து எடுத்து கொடுக்கறது வந்து எதுனா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற உள்ளீடுகளை அதை தான் இன்புட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான வகையில் வந்து அந்த ப்ரோக்ராம் ப்ராசஸோட அவுட்புட்டை கொடுக்குறது தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு விரிவாக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேடிங், எஜுகேஷன். வந்திருக்கு ஓகே. அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான விரிவாக்கம் வந்து இதை தான் சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா தேவைகளுக்குமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரம் தான் வந்து கம்ப்யூட்டர். அதுலேயும் குறிப்பாக அதுக்குன்னா ட்ரேடிங், வர்த்தகம் சம்மந்தமான வேலைகள் அதிகமாக செய்வதுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமான கல்வி சம்மந்தமான வேலைகள், அது கூடயே வந்து ஆராய்ச்சிகள் சம்மந்தமான வேலைகளை செய்வதற்காகவும் இந்த டிவைஸை நம்ம கம்ப்யூட்டர் மிஷினை பயன்படுத்துறதுனால கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு விரிவாக்கமாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேடிங், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். சரிங்களா? ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர்னா என்னென்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும்னா இதான் விஷயம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ். இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை உள்ளீடாக வாங்கி ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன ஃபார்மேட்டில் கேட்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் கொடுப்போம் அப்படிங்கிறது. தென் கம்ப்யூட்டரோட ஒரு எக்ஸ்பென்ஷனாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். கம்ப்யூட்டரோட மெமரி பார்த்தீங்கன்னா லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்க மக்கள்.
ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரோட மெமரி. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுக்கு வந்து எப்படி புரியும்னு பார்த்தீங்கன்னா, 0 அண்ட் 1 இது மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ இந்த கொடுக்குற இன்புட் எல்லாத்தையுமே அந்த 0 அண்ட் 1 மாற்றி தான் அது கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். எல்லாமே வந்து 0 அண்ட் 1 தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஆஸ்கி அப்படின்னு ஒரு இது இருக்கு. பொதுவாக வந்து என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒவ்வொரு அந்த 0 அண்ட் 1. இப்போ கீழே எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 01000001 அப்படின்னா அது வந்து ஏயோட ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவோம். ஆஸ்கின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் டூ லெவல் அந்த மெஷின் லாங்குவேஜோட இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறையா கம்ப்யூட்டருக்கு புரிகிற அந்த கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 0 அண்ட் 1 தான் பெஸ்ட்டு வரும். சரி, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து 100 1000 கிராம் 1 கிலோகிராம் சொல்கிறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, கம்ப்யூட்டர்னு இல்லை, இந்த டிஜிட்டல் நினைவகத்தோட எல்லா டிஜிட்டல் நினைவகம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் சரி, எதுலையுமே சரி இந்த டிஜிட்டல் மெமரியை வந்து என்ன மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பைட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் வந்து 1024 பைட்ஸ் வந்து ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இப்போ நம்ம கிலோகிராம்லாம் சொல்லும் போது 1000 தான் நமக்கு ரவுண்டாக சொல்லுவோம். 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 மில்லி லிட்டர் வந்து ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இல்லாமல் ஏன் 1024 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ 2 power 10 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 2ன்னு சொல்லிட்டு 10 தடவை 2 பெருக்கணும் அப்படின்னா 1024 வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த பைனரி சிஸ்டம் கம்ப்யூட்டரோட மெமரியோட பைனரி சிஸ்டம் வந்து என்னன்னா பைனரின்னு சொல்லுவோம். பைனரினா 2 2 போகும். அதனால தான் நமக்கு வந்து இந்த 2 power 10 வேல்யூ வந்து 1024ங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கிலோ பைட் அப்படிங்கிறது வந்து 1024 பைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபோன் வாங்கும்போது எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, மெமரி எத்தனை ஜிபி இருக்குன்னு பார்ப்பீங்க. அந்த ஜிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒரு டேபிள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பிட் அப்படிங்கிறது வந்துன்னா நான் சொன்னேன் இல்லையா, 0 அண்ட் 1 தான் வந்து பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிட்டை வந்து ஒரு பிட்டு, அப்புறம் நிப்பிள் வந்து என்னன்னா 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு நிப்பிள்னு சொல்லுவோம். பைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு பைட், 4 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு நிப்பிள். பிட்டுங்கிறது ஒரு பிட்டு தான். இந்த பிட்டுங்கிறது தான் 0 அண்ட் 1 அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ ஒரு பைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இந்த ஏக்கு பார்த்தீங்களா இந்த மொத்தம் 8 இருக்கா, அந்த 8 இதுவும் சேர்ந்தது தான் ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரோட வந்து மெமரியை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா 1024 பைட்ஸ் வந்து ஒரு கிலோ பைட்னு சொல்லுவோம். 1024 கிலோ பைட்ஸ் வந்து ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட்ஸ் வந்து ஒரு ஜிகா பைட். ஸோ இந்த ஜிபி தான் நம்ம இப்போ அதிகமாக பயன்படுத்திக்கிட்டோம். சரியா, 1024 மெகா பைட்ஸ் வந்து ஒரு ஜிகா பைட். ஸோ 1024 ஒரு ஜிகா பைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பைட்ஸ் சேர்ந்தது ஒரு ஜிபி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது. டெரா பைட்டு, பேட்டா பைட்டு, எக்ஸா பைட்டு, சேட்டா பைட்டு, யோட்டா பைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது வந்து 1024 மடங்குகளாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிகா பைட்டு தாண்டி இப்போ டெரா பைட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வர கம்ப்யூட்டர்லாம் டெரா பைட் வரைக்கும் ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இனி டெரா பைட்டுக்கு அப்புறம் பேட்டா பைட், எக்ஸா பைட்டு, சேட்டா பைட்லாம் இனிமேல் நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போயே வந்து நிறைய அந்த சர்வர்ஸ்லாம் வந்து இந்த லெவல் ஆஃப் மெமரியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் சேட்டில் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் தனியாக வச்சுக்கலாம்.
ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஒன்று ஹை ஸ்பீடு, அக்யூரசி. ஹை ஸ்பீடில் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் இன்னைக்கு ஒவ்வொரு ப்ராசஸரோட ஸ்பீடு கூட கூட நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஹை ஸ்பீடாக வந்து அது பண்ணி ஸ்பீடாக நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அக்யூரசி, கம்ப்யூட்டரில் வந்து 0 எரர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நம்ம கொடுக்குற வேலையை அக்யூரேட்டாக கிளியராக செஞ்சு கொடுத்துரும். ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி, நம்ம எவ்வளோ டேட்டா வேணாலும் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம வந்து சேவ் பண்ணணும். டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அப்புறம் வந்து பன்முகத்தன்மை, நண்பகத்தன்மை, தானியக்கம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால தான் கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு மக்கள் நிறையா துறைகளில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொஷின் வந்து கிடையாது. அதோட ஐக்கியூ லெவல் வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அது ப்ராசஸ் பண்ணும். பட் இப்போ வரக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐ டெக்னாலஜி வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்த கேட்டோம்னா அது நம்ம மனிதனோட அறிவை விட அதிகமாக அதை சிந்திச்சு நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்குது. பட் என்னன்னா அது ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கே தவிர அது ஒரு மெஷினை என்ன நமக்கு அது கன்வெர்ட் ஆகலை. அதனால அது வர வரைக்கும் கம்ப்யூட்டருக்கு வந்து நுண்ணறிவு அப்படிங்கிறது இல்லை. டிபெண்டன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா இது மனிதனை ஃபுல்லாக சார்ந்து தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டடாக சில ப்ராசஸை நம்ம கொடுத்தாலுமே அந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸையும் நம்ம நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஹியூமனை சார்ந்து தான் இருக்குது. நோ ஃபீலிங்ஸ், இதுதான் வந்து மனிதர்களுக்கும் மனுஷன் ஒரு வேலை பார்க்குறதுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு வேலை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இது மட்டும்தான். ஓகே, இந்த கம்ப்யூட்டரை வந்து இந்த எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் இன்னைக்கு யூஸ் பண்ணாத ஒரு துறைகளே கிடையாது. எல்லா துறைகள்லையும் வந்து கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸுக்குலாம் சேலரி போடுறதுக்கு, அவங்களுடைய ஒர்க்கு சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி அதோட அனாலிசிஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பேங்கிங் நிறையா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபோனில் ஜிபே அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது போக ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் தான் ஒர்க் ஆகுது. அது மாதிரி இன்சூரன்ஸ், அதில் ஸ்கீம் ரிஜிஸ்ட்ரேஷன், டியூ ரிமைண்டர் இதெல்லாம் கொடுக்குறது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸில் தான் இன்றைக்கி நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. சில இதில் வந்து அந்த டிஜிட்டல் போர்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் ஒர்க் ஆகுது. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து நம்பர் 1 இருக்குது. சோசியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஹெல்த் கேருங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய லேப்ஸில் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ்டாக தான் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க போனாலும் அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ அது மாதிரி வந்து இன்ஜினியரிங்கில், அப்புறம் வந்து மிலிட்ரி, கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் செக்டர்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை. அதில் மெயினாக வந்து இப்போ மிலிட்ரிலாம் வந்து மிசைல் கண்ட்ரோலு, ஸ்மார்ட் வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இமெயில், சாட்டிங், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான், கம்ப்யூட்டர்லேருந்து தான் ப்ராசஸ் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுறது, ஜிஎஸ்டி, ஆதார், ஓட்டர் லிஸ்ட் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மூலமாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து பயன்படுத்தப்படாத துறைகளே வந்து இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற லெவலில் கம்ப்யூட்டர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. சரி, கம்ப்யூட்டரை பற்றி இவ்வளோ கேட்டாச்சு. இந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதோட வரலாறையும் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு குரங்குலேருந்து ஒரு மனிதன், நவநாகரிக மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தானோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லையும் நிறைய ஜென்ரேஷன் எடுத்தோடனே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப்போ, ஒரு டெஸ்க்டாப்போ, இந்த மாதிரி ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வந்து வரல. நிறைய ஒவ்வொரு தலைமுறையாக அது வந்து வளர்ச்சி அடைஞ்சு தான் நமக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு.
ஸோ அதை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. 1946 தான் வந்து கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம கேட்டால் யாரும் சொல்லுவோம்? எல்லாருமே சொல்லுவீங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு? சார்லஸ் பாபேஜ். சார்லஸ் பாப்பேஜ். சரி, நன்றி. கரெக்ட் தான். ஆனால் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். ஆனால் அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னா அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவர் சார்லஸ் பாப்பேஜ் வந்து இறந்தது பார்த்தீங்கன்னா 1875 வந்து இறந்துட்டார். 1875 1875 வந்து சார்லஸ் பாப்பேஜ் வந்து இறந்துட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? 1946. அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட இறந்து ஒரு 60 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரே வந்து முத பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க, உருவாக்குறாங்க. ஆனா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச ENIAC அப்படிங்கிற ஒரு மெஷின், அதாவது கணக்கீடு பண்றதுக்காண்டி அவர் உருவாக்குன ஒரு மெஷினோட அந்த டெக்னாலஜி சோர்ஸ், அதாவது அந்த தொழில்நுட்ப கருவை வச்சு தான் வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரோட ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து யாருன்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறது. அவர் இறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வந்திருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்ப கரு வந்து அவரோடது அப்படிங்கிறதுனால ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து நம்ம சார்லஸ் பாப்பேஜ்னு சொல்றோம். சரி, இப்போ 1946 1959 வரைக்கும் கம்ப்யூட்டரோட முதல் தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இதில் வந்து எந்தெந்த இயர் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து ஃபோட்டோஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 1959 65 வரைய. தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1965 71 வரைய. ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 1971 1980 வரைய. 1980 இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 5ஆம் தலைமுறை கம்ப்யூட்டர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையில் வந்து வேக்கம் டியூப் பேஸ்டு அந்த இதை யூஸ் பண்ணாங்க. வேக்கம் டியூப்ஸ்னா உள்ளிடுற குழாய்கள், வேற ஒன்றும் இல்லை. டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க செகண்ட் ஜென்ரேஷனில். தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் பேஸ்டு ஐசின்னு சொல்லுவோம்ல, இப்போ நிறைய எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் ஐசி தான் இருக்கு, இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க தேர்ட் ஜென்ரேஷனில். ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் முத அந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்தால் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே யூஎஸ்எல்பி, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. சரி, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா 1946 59 வரைக்கும் இதுதான் வேக்கம் டியூப் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து முத அவங்க வந்து இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 18,000 வேக்கம் டியூப்ஸ் இருக்கும். அது ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த இருக்கலாம் இதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வேக்கம் டியூப்ஸை வச்சு ஒரு பெரிய ஹாலில் தான் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும். அது இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் கீபோர்டு மவுஸ் மானிட்டர்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஹால் தான் ஒரு கம்ப்யூட்டரு. அதில் என்ன நடக்குது, என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் வருதுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி 2-3 பேர் அந்த இதை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து அவுட்புட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 1946 வந்து கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நமக்கு இன்புட் அவுட்புட் எதுவுமே கிடையாது இல்லையா, எந்த டிவைஸுமே கிடையாது. ஆனால் அப்போ என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு கார்ட்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவையான ஒரு உள்ளீடை கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்கறதுக்கு ஒரு கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கட்டுக்கட்டாக அடிக்கிருக்காங்கல்ல, இதெல்லாம் பணம் இல்லை, இதெல்லாம் வந்து முதல் தலைமுறை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணப்பட்ட பஞ்சிங் கார்ட்ஸ். பஞ்ச் கார்ட்ஸ்னா என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். இதான் பஞ்ச் கார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்தா அது 1, ஹோல்ஸ் விழுகலைன்னா 0. இந்த மாதிரி இந்த டாட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் 0. எங்கே ஹோல்ஸ் இருக்கோ எங்கே பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து 1. ஸோ இந்த கார்டை பூரா நம்ம வச்சிட்டோம்னா அந்த மெமரி சிஸ்டம் வந்து என்ன செய்யணும், அந்த கார்டை பூரா அப்படியே ரீட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போது அந்த வேக்கம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இது ரீப்ளேஸ் பண்ணோன்னா அந்த மொத்த கம்ப்யூட்டரோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து டெவலப் பண்ணாங்க. ஃபோட்டான், கோபால் அப்படிங்கிற லாங்குவேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இது மூலமாக கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நமக்கு தேவையான விஷயத்த ஒரு ப்ரோக்ராம் எழுதி கம்ப்யூட்டரில் கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரியான அந்த ப்ராசஸ்க்கு வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமிங்கு கீபோர்டில் டைப் பண்ணி உள்ளே என்ட்ரி பண்ணுற மாதிரி, அது மாதிரி மெமரி யூனிட்லாம் வந்து நம்ம உள்ள இந்த மேக்னெட்டிக் டேப் மூலமாக வந்து நிறைய மெமரியை சேவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரூம் லெவலுக்கு ஹால் லெவலில் இருந்து ஒரு சின்ன ரூம் லெவலுக்கு செகண்ட் லெவல் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வந்தது. இதெல்லாம் செகண்ட் லெவல் தான். தென் தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது வந்து ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஐசி யூஸ் பண்ணாங்க. டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஐசி யூஸ் பண்ணாங்க. இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கில்பி அப்படிங்கிறது தான் இந்த ஐசியை வந்து முத கண்டுபிடிச்சாரு. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், கம்ப்யூட்டரோட சைஸ் மொத்த ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரி சின்னதாக மாறிடுச்சு. ரொம்ப ரிலேபிளாகவும் ரொம்ப எஃபிஷியண்டாகவும் நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வந்து சின்னதாக டெவலப் பண்ணி கொடுத்தது வந்து இந்த ஐசி தான். ஸோ இது இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரில் இதில் வந்து கீபோர்டு இருக்குது, மானிட்டர் இருக்குது, சிபியூ இருக்குது. ஆனால் சிபியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி நான் திரும்ப சொல்கிறேன். இதில் மாதிரி வந்து இதுதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க இதை. டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு டிஸ்கை இன்சர்ட் பண்ணோம்னா அந்த டிஸ்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணலாம். அதில் என்ன சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சேவ் பண்ணலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நம்மளால பண்ண முடியும். இதில் கலர்ஃபுல்லாக விண்டோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் நம்ம முத அந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் வராங்க. இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 1971 80 வரைக்கும் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன். இதில் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் இதான் வந்து விஎஸ்எல்வின்னு ஒரு மதர் போர்டு மாதிரி சின்னதாக வந்து அதுக்குள்ள வந்து நமக்கு நிறைய இதனால வந்து கம்ப்யூட்டர் வந்து மோர் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலாக வந்து கம்ப்யூட்டர் எப்போ மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் தான். இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன்ல இருந்து தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணாங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்காக வந்துச்சு. ஒரு தனிநபர் பயன்படுத்துறதுக்கான இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது 1971 இருந்து 80 காலகட்டங்களில் தான் முத பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா C++, D பேஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதான் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு இருந்தால் இப்போ நம்ம இருக்கோம் 1980 அதுக்கப்புறம் இப்போ அப் டு டேட் வரைக்கும் இருக்கிறது வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டெக்னாலஜி. இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க. இதை சிப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். மைக்ரோ சிப்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியனுங்கிறது வந்து 10 லட்சம். 10 மில்லியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கோடி அந்த மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து டேட்டா ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பார்க்கக்கூடிய வேலையை இந்த மைக்ரோ சிப்ஸ் வந்து நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுக்கும். தென் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹார்ட்வேர் ப்ராசஸிங்கில் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். இது மூலம் என்னென்னா நிறைய பிரான்ச்சஸில் வந்து புதுசாக இப்போ வருது. நிறைய கோர்சஸ்லாம் வருது, நிறைய வேலைவாய்ப்பு வருது. இனி ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து 6வது ஜென்ரேஷனாக உருவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 ஆண்டுகளில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ இருக்கிற இந்த ULSI அப்படிங்கிறது பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸர்னு ஒன்று வரும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பீடாக மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5th ஜென்ரேஷனில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனு, டேபு, இந்த விர்ச்சுவல் வீடியோ பார்க்குறது, லேப்டாப்பு, டெஸ்க்டாப் இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் டூல்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு ஹால் சைஸ் கம்ப்யூட்டரில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது வந்து 5th ஜென்ரேஷன். ஸோ இது சம்மந்தமாக சில வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிட்டு. Of computers started using vacuum tubes as the basic components for memory and circuitry for CPU, that is Central Processing Unit. The output was displayed as printouts. அதுவும் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணி தான் கொடுக்கும். இதான் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறது இப்படி தான் எடுப்பாங்க. ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று மாட்டி விட்டுருவாங்க, அதுலேயே அந்த ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதை ரீட் பண்ணி தான் நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு. Software technology. The instructions were written in machine language, which uses zeros and ones for coding of the instructions. Computer. செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அது இதோட கொஞ்சம் காம்பாக்டா வேற மாதிரி இருக்கு. And the first generation mathematics. They used the concept of a stored program where the instructions were stored in the memory of the computer. As for than the machine language, high-level program also developed. The first computer of second generation was developed for the Atom IBM 1401, CDC 1604, and IBM 7090. Advantages: second generation computers move. Third generation computers use hardware technology. The third generation computers used the integrated circuits, that is ICs chips. In the keyboard software in this generation, remote process, remote time sharing, allow the same application system allowed different applications to run at the same time. High level physical appearance. The size of these computers: 5, IBM 360, IBM 370, PDP 11. Disadvantages: fourth generation computer, VLSI hard circuit, use scale integration LSI circuits.
thousands of transistors are integrated on a small silicon chip using LSI technology. Microprocessor is a chip containing millions of transistors and components designed using LSI and VLSI technology. Semiconductor memory replaced the earlier magnetic core memory, resulting in faster access to software technology time. Betting programs. Physical appearance. They are smaller than the computers of the previous generation. Some can even fit into the palm of the hand. Examples: Computers are classified into many fifth generation computer. The period of fifth generation is present and AI, artificial intelligence software. Hardware technology. The VLSI technology became ULSI, that is ultra large scale integration technology, which enabled to store millions of components on a single chip. Software technology. AI processing NLP and C++, Java, .NET, etc. are used in this generation. It's parallel processing that allows several instructions to be The Intel dual-core microprocessor uses தெரியணுங்கிறது தான் இந்த மெயின் பர்பஸ். அண்ட் தென் அடுத்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. என்ன கம்ப்யூட்டரில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கம்ப்யூட்டர், நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண கம்ப்யூட்டர், அதுதான் பிசின்னு சொல்லுவோம். பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அப்புறம் வந்து ஒரு டெஸ்க்டாப், இது எல்லாமே வந்து ஒரு தனிநபர் பயன்படுத்தக்கூடியது பிசின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் எல்லாம், ப்ராசஸர் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு யூஸரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து நிறையா ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இந்த சென்ஸ்னா நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து ஒர்க் ஸ்டேஷனில் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு படம் எடுக்கலாம், அந்த படத்தை படித்து வீடியோ எடிட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னா ஒரே நேரத்தில் பெரிய ஃபைலை வந்து உள்ள லோட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் அதுலாம் அது பண்ண முடியாது. அதோடக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் வகையை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி கம்ப்யூட்டருங்கிறது வந்து என்னென்னா, மினினா சின்னது, அதனால சின்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு நினச்சிட்டாதீங்க. மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரே நேரத்தில் மல்டி யூசர் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒரே நேரத்தில் 100 நபர்களுக்கு மேலே ஒரே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னால் வந்து இப்போ நிறையா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இன்டர்நெட்டில் நம்ம அமேசான் வெப்சைட் பார்க்குறோம்னா அவங்க வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் சர்வர், அவங்களுக்கும் ஒரு பெரிய சர்வர் ரூம் இருக்கும். அந்த சர்வர் ரூமில் அவங்களுக்கான நிறையா சாஃப்ட்வேர், அவங்க டேட்டா எல்லாத்தையும் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து ரொம்ப அதிகப்படியான தகவலை வந்து ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், 5ஆவதாக உள்ளது. இது ஃபுல்லாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இஸ்ரோலாம் இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து சந்திராயனுக்கு வந்து விண்கலம் அனுப்புகிறாங்கல்ல, செயற்கைக்கோள், அப்படி அனுப்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக தான். இதுதான் வந்து உள்ளதுலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்டு என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர் தான். இது வந்து ஒரு நாட்டுக்கே வந்து 1, 2 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். நம்ம இந்தியாவில் வந்து 2 இடத்துல, ஒன்று இஸ்ரோவில் இருக்குது, இன்னொன்று வந்து இன்காய்ஸில் இருக்குது. இன்காய்ஸுங்கிறது வந்து அந்த கடல் தகவல் சேவை மையம்னு சொல்லிட்டு அதில் நிறைய தகவல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 வருஷத்துக்கான தகவலை ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு இது வரைக்கும் வந்த அந்த காத்தோட தகவல்லாம் வச்சு நாளைக்கு எப்படி காத்தடிக்கும் அப்படிங்கிறத வந்து கணிப்பாங்க. அந்த மாதிரி 100 வருஷம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு தகவல் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு 5 வகையான கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. தென் அவ்வளோதான் கம்ப்யூட்டர் பற்றி ஹிஸ்ட்ரி, அதோட வகைகள், இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். தென் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். கம்ப்யூட்டரில் மொத்தம் 3 வகையான ப்ராசஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இன்புட்டு, ப்ராசஸ், அவுட்புட்டுன்னு சொன்னோம். உள்ளீடு வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நம்ம உள்ளீடாக கொடுக்குறதுக்கு தேவையான இன்புட்டை கம்ப்யூட்டரில் கொடுக்குறதுக்கு கீபோர்டு, மவுஸு,
மைக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இன்புட் டூல்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா அது சிபியூவில் தான் போகும். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த ப்ராசஸிங் யூனிட் தான் நம்ம கொடுக்குற இன்புட்டை உள்ளீடாக வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு அவுட்புட்டாக அது கொடுக்குறது வந்து எதில் கொடுக்குன்னா நமக்கு மானிட்டரில் டிஸ்பிளே காட்டும். மானிட்டரு சவுண்டு கேட்கும், அது ஸ்பீக்கர், பிரிண்டர், பேப்பரில் பிரிண்ட் எடுத்துக்கலாம், பிரிண்டர். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ். ஸோ இது 3 இன்புட் டிவைசஸ், இது ப்ராசஸிங் யூனிட்டு, இது 3 அவுட்புட் யூனிட். டிஃபால்ட்டாக இதுதான் வந்து கம்ப்யூட்டர்ஸில் மெயினாக இருக்கிற பார்ட்ஸ். மைக் மியூட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த சிபியூன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு பாக்ஸ். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மதர் போர்டுன்னு சொல்லுவோம். ஏன் மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இதில் தான் எல்லா கம்ப்யூட்டரில் எல்லா டிவைஸும் எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்குன்னா இதோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் இதில் இந்த மதர் போர்டு தான் வந்து இந்த சிபியூ, ப்ராசஸரு, ஃபேனு, ரேமு, எஸ்எம்பிஎஸ், அப்புறம் டிவிடி டிரைவரு, ஹார்ட் டிஸ்க்கு, வீடியோ கார்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதில் போய் மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ணும். அதனால தான் அந்த போர்டுக்கு பேரே வந்து மதர் போர்டுன்னு வச்சுருக்காங்க. இது தவிர சிபியூவில் இருக்க மற்ற காம்போனன்ட்ஸ் தான் இந்த விஷயங்கள். ஸோ அடுத்து கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதை வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால திரும்ப உங்களுக்கு டைமில் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் நாளைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த ஒரு கோர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாளோட இது முடிய போகிறது கிடையாது. இந்த கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் நிறைய கேட்டோம்னா அப்புறம் மறந்து. இப்போ வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சரி, ஓகே. யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னா நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். ஸோ நான் இப்போ பண்ணுற இந்த கோர்ஸ் இந்த டீட்டெயில் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் பண்ண போகிற இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எசென்சியல் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் நீங்கள் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த கோர்ஸ் வந்து யாருன்னா யார் மொதல் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸு. இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு, இல்லை ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க எல்லாருக்குமே இந்த கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், கம்ப்யூட்டரோட பேசிக் தெரியணும், கம்ப்யூட்டர் நம்ம வேலைக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் நடக்கும். திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் ஈவினிங் வந்து 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் லைவ் கிளாஸ் நடக்கும். 3 மாதம் நடக்கும். 3 மாதத்துக்கு இந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் தான். நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் படிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு 10 வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 10 வீடியோ நீங்கள் திரும்ப போட்டு பார்த்துட்டு ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம பண்ணுற ஆன்லைன் கிளாஸ் வந்து என்னென்னா எல்லாமே லைவ் கிளாஸ் தான். சப்போஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டிங் நம்மகிட்ட இருக்கும். உங்களுக்கு அது யார் அதில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சப்போஸ் இன்றைக்கி நான் திங்கக்கிழமை வரலை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பகலில் கூட நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி வாரத்தில் 3 நாள் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே லைவ் கிளாஸ் தான். லைவ் கிளாஸ்னால ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டு வந்து அவங்களுக்கு யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். கடைசியில் 3 மாதம் முடியும் போது இந்த இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு வந்து சும்மா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம். அதுக்கும் நான் ஒவ்வொரு வாரம் நான் நடத்தும் போது சில எக்ஸசைஸ் உங்களுக்கு வீக்கெண்டில் கொடுப்பேன். இது நம்ம சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். தென் கடைசியில் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவோம், இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த கோர்ஸோட ப்ரைஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லையும் சரி இல்லை ஆஃப்லைனாக நீங்கள் ஒரு கமிஷனில் போய் படிக்கிறதா இருந்தாலும் 3000 ரூபாயில வந்து 7500 வாங்குறாங்க. நீங்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம். இவ்வளோ ஃபீஸ் நான் உங்கள்கிட்ட கேட்கல. நம்ம இங்கே ட்ரீம் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த கோர்ஸை வந்து 3 மாதத்துக்கும் சேர்த்து 999 ரூபாய்க்கு நம்ம இதை பண்ணுறோம். இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க வெறும் 999 ரூபாய்க்கு 3 மாத கோர்ஸை ஜாயின் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுட்டு ஏதாவது டவுட் செஷனும் கிளியர் பண்ணுவோம், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 ரூபா. இதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இன்னைக்கு நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வரல, இருந்தாலும் நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக நம்ம இன்னைக்கு இப்போ மட்டும் கொடுக்குற ஆஃபர், இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 499 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். 3 மாத கோர்ஸ்க்கு 500 ரூபா மட்டும்தான், 1000 ரூபாய் இல்லை, 499 ரூபா பே பண்ணீங்கன்னா இந்த 3 மாத கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி, அது வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் கியூஆர் கோடு, ஜிபேயோட கியூஆர் கோடு, இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட விஷயங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன், அதாவது வெறும் 499 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணுறது இன்னைக்கு மட்டும் உள்ள ஆஃபரு. நீங்கள் கரெக்டாக இன்னைக்கு நைட் 9:30க்குள்ளே பே பண்ணீங்கன்னா 500 ரூபா பே பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடையும் நான் உங்களுக்கு குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான். நீங்கள் நாளைக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நான் படிக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் 999 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நான் இந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னா, நான் கொடுத்த ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வில்லிங்காக வந்தவங்களுக்கு ஒரு ஆஃபர்னா, அவங்க நீங்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்தனால உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் யாராவது பயன்படுத்தணும்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி இரவு 9:30க்குள்ளே இதை பயன்படுத்திக்கணும். நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். சார் செகண்ட் ஜெனரேஷன் யார் சார் கண்டுபிடிச்சா? செகண்ட் ஜென்ரேஷனா? ஆமா சார், ஆமா. யார் கண்டுபிடிச்சா? செகண்ட் ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதா அந்த சரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முத கண்டுபிடிச்சது வந்து ஜேக்கப் அப்படிங்கிறவரும் அவரோட டீம் தான் கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போது அதே கம்ப்யூட்டர் அதே ப்ராசஸ் தான். பட் என்னன்னா அங்கே வந்து அந்த டெக்னாலஜி மட்டும் மாறும். வேக்கம் டியூபுக்கு பதிலாக அவங்கள எது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அந்த வேக்கம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் வரும். அந்த டிரான்சிஸ்டரோட விலை என்னவோ அது மட்டும்தான் எடுத்து அவங்க வைப்பாங்க. அப்போ அதுக்கான சயின்டிஸ்ட் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணிப்பாங்க தவிர கம்ப்யூட்டரோட அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் வந்து மாறாது. அதனால அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுல இருக்கிற டெக்னாலஜி இதில் எப்படி அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. நான் வேணா செக் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஓகே, நன்றி. வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா அந்த செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேற யாருக்கும் டவுட் இல்லைங்களா? சார், நோ டவுட். இந்த ஒரு 1 hour வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸே எங்களுக்கு செம்மையா இருந்துச்சு சார். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம சொன்னதெல்லாம்? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா சார். நேர்ல எப்படி கிளாஸ்க்கு போயிருந்தோம்னா கூட இந்த அளவுக்கு பேசிக் இந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை உங்களோட வே ஆஃப் கன்வே வந்து நல்லா இருக்கும் என்னமோ தெரியல. உங்களோட டீச்சிங் லைன்ல நீங்க இருக்கிறதுனால அந்த மாதிரினால கூட பேசிக் எங்களுக்கு நல்லா புரியுது சார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, ஒரு 3 monthsக்குள்ள ஓரளவுக்குனாலும் கொஞ்சம் கத்துக்குருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணுங்க. எனக்கு இதில் நிறைய பேர்லாம் ஜாயின் பண்ணணும், 50 பேர் 100 பேருக்குலாம் நான் பண்ணணும் அப்படிங்கிறலாம் இல்லை.
இல்ல நான் நிறைய அதிகபட்சமா பேருக்கு 4 பேருக்கு சொல்லிக் மெசேஜ் குடுத்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபார்வர்ட் மைண்ட் பண்ணேன் செட். சார். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட். அட்மிஷன் போடலாமா நம்பி இதுல அப்படின்ற ஒரு இது இருந்தது. சரி நான் முதல்ல ஜாயின் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா சார். சொல்லுங்க. சொல்லி இப்ப நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லா பாத்தீங்க இல்லையா? உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ, சார். தேங்க்யூ. ஹரிஷ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். சரி. அவர் என்னோட ஹரிஷ், இங்க நீங்க ஸ்டூடெண்ட். கோர்ஸ் வந்தீங்க அவங்க தானே? ஆமா சார், கம்ப்யூட்டர் கிளாஸ். சரி, சரி, ஓகே. அவரோட ஸ்டூடெண்ட் தான். அவர் நல்லா அவருக்கு தெரியும். நல்லா இருக்கு. சரி, ஓகே. நீங்க எப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். ஃபாத்திமா ஜீவா அவங்க யாரு? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? நோ சார். ஓகே, சரி, நன்றி. இந்த இதில் நிறைய பேர் வந்தாலும் நீங்கள் 4 பேராவது கடைசி வரை இருந்தீங்க. ரொம்ப நன்றி. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பண்ணிக்கிறேன். நன்றி.